சார் இப்போ இந்த காவல்துறைக்கான தபால் வாக்குகளுக்கு என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் சார்? ஒன் வந்து என்னென்னாக்கா அவங்க எல்லாருமே தன்னோட ஃபார்மை அனுப்பியிருப்பாங்க. ஃபார்ம் காவல்துறை எவ்வளோ பர்சனல் இருக்காங்களோ அவங்க இந்த மாதிரி வேறு மாவட்டத்துலேருந்து இங்கே வேலை பார்த்துட்ருப்பாங்க, சென்னை மாவட்டத்திலே இங்கே வேலை பார்த்துட்ருப்பாங்க. அதில் அவங்க தன்னோட ஃபார்ம் 12 இந்த மாதிரி விண்ணப்பம் கொடுப்பாங்க. அந்த தபால் வாட்டில் எங்களுக்கு இந்த மாதிரி ஓட்டிங்காக ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஏற்பாடுகள் தான் இங்கே வந்து நம்ம வருவாய்த்துறை அதிகாரிகள் தலைமையில் இந்த 3 பாராளுமன்ற கான்ஸ்டிடுவன்சிலும் அந்தந்த ஆர்டிசி ஆஃபீஸில் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அப்படின்னு போட்டிருக்கு. இல்லை நோடல் போலீஸ் ஆஃபீஸரும் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசியல் கட்சியோட பிரதிநிதிகளும் இருப்பாங்க. அவங்க முன்னிலையில் இவங்க டிஸ்ட்ரிக்ட் வாரியாக பிரித்து 2 பூத்து போட்டிருக்கோம். நம்ம ஜோனல் ஆஃபீஸர் கூட இருக்கார் அந்த மாதிரி. ஸோ இவங்களுக்கு அந்த மெயினாக வருவாய்த்துறையினர் மேலே உள்ளே போனீங்கன்னா ரியல் போலிங் ஸ்டேஷன் மாதிரியே அவங்களோட பேர் படிப்பாங்க. அந்த பேர் அவங்களோட பேர் அந்த ரோலில் எந்த இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் மையிடுறது ஒரு அதிகாரி. அதுக்கப்புறம் கடைசியாக அவங்க கையில் அதை கொடுத்துட்டு அவங்க அந்த பாக்ஸில் போட்டுருவாங்க அந்த போஸ்ட். ஒரு 13 மாவட்டம் தான் லிஸ்ட் இருக்குது சார். நிறைய மாவட்டங்கள் இருக்கவங்களும் வேறு இடத்துல நிறைய பேர் திரும்பி போகிறாங்க. சரியான இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையா? அவங்களுக்கு அந்த ஸ்பெசிஃபிக்காகவேங்க அந்த ஒரு புக்லெட் மாதிரி மெயின்டைன் பண்ணி யார் யாருக்கு எந்தெந்த இடம் இருக்குது. அதனால தான் நோடல் ஆஃபீஸர் போட்டு ஒரு 3 நாள் இந்த பணி நடக்கும். ஸோ இன்றைக்கி ஈவினிங்கில் மற்ற ஏதாவது இந்த மாதிரி நிர்வாக சிக்கல் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்தந்த மாவட்ட வாரியாக நம்ம பிரிச்சுருக்கோம். பட் எனிவே நீங்கள் சொல்கிற இஷ்யூவையும் நாங்கள் ரைஸ் பண்ணிவிட்டு ஈவினிங்கில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ண வேண்டியதுதான் பார்ப்போம். பட் இப்போதைக்கு அது ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. நோடல் ஆஃபீஸர் போலீஸ்லேயும் நம்ம கூடயே இருக்காங்க. அவங்களும் கைடன்ஸ் பண்ணி இவங்களுக்கு ஏதாவது சிரமம் ஏற்பட்டால் அதற்கு நிவர்த்தி செய்கிறதுக்கு நடவடிக்கை இருக்காங்க. ஓட்டு எவ்வளோ சார் காவல்துறையினருக்கு? அரசு ஊழியர்களுக்கான வாக்குகள் டோட்டலி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பணியாளர்கள் நம்மளோட போலிங் பர்சனல் பார்த்தீங்கன்னாக்கா யார் தபால் ஓட்டு 14,735. அதில் இதர மாவட்டம் நான் சொல்கிறது எங்கள் பணியாளர்கள் இதர மாவட்டத்தில் 6,860, சென்னை மாவட்டத்தில் 7,965, புதுச்சேரியிலேருந்து 10 பேர். இது வந்து எங்கள் மாதிரி அதிகாரிகள். அது இல்லாமல் காவல்துறையில் ஆக்சுவலி 19,122 பேர் அப்ளை பணியில் ஈடுபடுறாங்க. அதில் வந்து இதர மாவட்டத்தில் 14,533 பேர். அப்புறம் சென்னை மாவட்டத்துக்குள்ளே இடிசின்னு அங்கே போடக்கூடிய ஒரு 4,538 பேர். அப்புறம் இதர மாநிலங்கள்னு பார்த்திங்கன்னா 51 பேர் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து இங்கே பணியாற்றி கொண்டிருக்காங்க. இதில் எவ்வளோ பேர் அதை போஸ்டல் பாலட் கொடுத்துருக்காங்களோ அது ரஃப்லி அரௌண்டு 18,000 வரும்னு சொன்னாங்க. அது ஒரு ஈவினிங் நமக்கு கரெக்டான கணக்கு தெரியுங்க.